வேலைக்கே போக மாட்டாங்க. அப்ப நம்ம எப்படி மேனேஜ் பண்றது? ஜுவல்ஸே நிறைய நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் பெரிய பொண்ணு ஆனதுலேருந்து மேலே கை வைக்க மாட்டாங்க. இங்கே வந்து அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. குழந்தை குட்டி குழந்தை குட்டி குழந்தை குட்டி. ஏன் அடிச்சிங்க முதல்ல? ஆக்சுவலாக என்ன கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க சார். குழந்தை இல்லை. இப்போ அவங்க மேலே பிரச்சனை இருக்கிற மாதிரியே எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். யார் டாக்டர்ஸ்லாமா? இல்லைங்க சார், நம்ம ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ஒரு எல்லாமே. டாக்டர் கிடையாது. என்னால தான் அவங்களுக்கு குழந்தை இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் சார். லவ் மேரேஜ் 2 பேருமே ஒரே கம்யூனிட்டியில் தான் இருக்கணும், வேறு வேறு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடாது. இருந்தால் அவங்க சைல்டுக்கு வந்து பாதிப்பு வரும். வீக்லி 1 வீக் அவர் என்னை அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. ஒரு வாரத்துல ஒரு தடவை அடிக்கலைன்னா அந்த வாரமே உங்களுக்கு போன மாதிரி இருக்காது. அதனால எடுக்கிறவர்களே பேசி அவங்கள்ட்ட திட்டுனாச்சும் வாங்கிட்டு ஃபோன் வச்சிடும். 4-5 வருஷம் அந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? அவங்க கிடையாது. பிரிவு வரை சென்று மீண்டும் இணைந்த தம்பதிகள். எந்த அளவுக்கு பிரிவுக்கு போனீங்க? எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இந்த 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். நிறைய தடவை டைவர்ஸ் பண்ணிடலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். எப்பெல்லாம் அப்படி பண்ணிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேனோ ஒரு 1 வீக்லலாம் யார் காலிங் பெல் அடிச்சாலும் சரி வந்து கூட்டிட்டு போயிட தான் வந்திருக்காரு. ஃபோன் வந்து அவர்கிட்ட இருந்தா வருதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். எப்படினாலும் பிரிய முடியாது, இவர் கூட தான் இருந்தாலும். நம்ம 6 months முன்னாடி கூட அந்த டெசிஷன் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துட்டேன். பட் அவங்கள ஒரு வாட்டி தான் பார்த்தேன். அந்த பிரெக்னன்சி போது டிசைடட் இல்ல, நான் இனிமே விட்டுறக்கூடாது. வேலைக்கே போக மாட்டாங்க. அப்ப நம்ம எப்படி மேனேஜ் பண்றது? ஒரே வீட்ல இருப்போம், பேசிக்க மாட்டோம். ஏன்னா அப்புறம் நிறைய நாள் பேசவே மாட்டோம். அந்த குழந்தைய வச்சுதான் நான் கூட இருக்கணும். உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் மணி என்ன ஃப்ளோ அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. இவங்களோட ஜுவல்ஸே நிறைய நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதனால கூட நிறைய சண்டை தான் வரும். ஏன் இப்படி பாக்குறாரு? அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் பெரிய பொண்ணு ஆனதுலேருந்து மேலே கை வைக்க மாட்டாங்க. இங்கே வந்து அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னால் அது தாங்கிக்க முடியல. அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போவேன். ஹஸ்பண்ட்னா அப்படி தான் இருப்பாங்க. நீ அட்ஜஸ்ட் பண்ணி நீ இருந்தால் ஆகணும். ஏற்கனவே பணிஞ்சிட்டு என்னென்ன மாவு பண்ணிடுற? குழந்தை குட்டிக்காகவாது நீங்க பார்க்கணும். குழந்தை குட்டி குழந்தை குட்டி குழந்தை குட்டி. ஏன் அடிச்சிங்க முதல்ல? ஆக்சுவலாக என்ன விஷயம்னா அவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே கோவப்படுத்தி பார்க்குற மாதிரியே பேசுவோம். வேண்டாம் பிரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது. ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட பேசும்போது கொள்ளும் போது என் ரிலேட்டிவ் கூடயே வந்து தப்பான முடிவு அதை எடுக்கவே கூடாது அப்படின்னு. கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க சார். குழந்தை இல்லை. ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே குழந்தை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார். நானும் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. 3 வருஷத்தில் குழந்தையே இல்லைங்க சார். குழந்தை இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டை நோக்கி தானே போவாங்க. நீங்க இன்னும் அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. இல்லை, இப்போ அவங்க மேலே பிரச்சனை இருக்கிற மாதிரியே எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். யார் டாக்டர்ஸ்லாமா? இல்லைங்க சார், அப்புறம் நம்ம ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ஒரு எல்லாமே. டாக்டர் கிடையாது. என்னால தான் அவங்களுக்கு குழந்தை இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் சார். உங்க செக்ஸுவல் லைஃப் எப்படிமா இருக்கு? அது சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என்னம்மா சொல்றாரு? நான் சொன்னதே கொஞ்சம் கோவமாக சொல்கிறாரு. நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா என்ன, உனக்கு சாப்பிடாட்டி என்ன? நான் தான் உன்னை வேண்டான்னு முடிவு பண்றேன். நீ கருவா பயில. சரி, இவரை இனிமே இப்படியே விடக்கூடாது. இப்படியே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டேங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அன்னைக்கு ஃபுல்லாக நைட்டு 9:30 வரையிலும் இவங்களை நான் தேடிட்டு இருந்தேங்க சார். அப்புறம் இவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் உசுரே வந்துச்சு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். எனக்கும் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருந்தது. நாங்கள் 2 பேருமே வந்து ரோட்ல நின்று அழுற அளவுக்கு போச்சு. என்ன லோக்கல் விட்டு போறடி போ, அப்படியே திரும்பி பார்க்காமலே போ. அந்த கிரீட்டிங் கார்டுல ஐ லவ் யூ எழுதி இருந்தா. அவ போய் 6 மாசம் ஆகுது. இன்டர்வெலி
ரிலீஜியன், லவ் மேரேஜ் 2 பேருமே ஒரே கம்யூனிட்டியில் தான் இருக்கணும், வேறு வேறு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடாது. இருந்தால் அவங்க சைல்டுக்கு வந்து பாதிப்பு வரும் அப்படின்னு. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? 6 இயர்ஸ் லவ் பண்ணுவாங்க. அவங்க ரிலீஜனில் இருக்கலாம், நான் என் ரிலீஜனில் இருக்கேன், அதுதான் விஷயம். பட் ஆனால் இது கம்ப்ளீட்டாகவே ஆப்போசிட்டாக நடக்குது இல்லை. எப்படி என்னால் டாலரேட் பண்ணிக்க முடியும்? வேண்டாம். அன்னைக்கு நான் கால் பண்ணி என்னால் இது முடியல அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அப்பா நான் வரேன், நீ வந்துரு அப்படி. ஓகே திஸ் இஸ் ஓவர்னு நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வீட்டை விட்டு போறேன். என்னது வீட்டுக்கு இருக்க போறியா? அதெல்லாம் வேண்டாப்பா, அது கூட நீ உருப்படியா பண்ண மாட்டேன். நான் போறேன். சூப்பர். பஸ் ஏறலான்னு வந்துட்டேன். அந்த பாயிண்ட்ல வந்து ஓகே திஸ் இஸ் ஓவர்னா. ஐயோ சரவணா தயவு செய்து என்ன கட்டாயப்படுத்தாத, நான் வர மாட்டேன். அது இல்லப்பா, மழை பெய்யுது, இது ஒரு காரணமா வச்சு நீ திருப்பி வந்தாலும் வந்துடுவேன். அதான் கொடை கொடுத்துட்டு போலாம், நான் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் என்ன, வேற கல்யாணமா இல்லை நம்ம லைஃப் ஃபுல்லாக தனியாகவே இருக்க போகிறோமா அப்படின்னு யோசிச்சும் போது இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகளை எச்சியில கிடைக்காம சுரிநாய்படியை வெறிநாய்படியை கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். லவ் பண்ணோம்ல 6 இயர்ஸ், நம்மளுக்கு ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ் இருந்திருக்கும். நம்ம சோகத்திலேயே இவங்க தான் இருக்க போறாங்க, சந்தோஷத்திலேயே இவங்க தான் இருக்க போறாங்க. தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க. ஓகே இவங்க தான், இவங்க இல்லாம எப்படி அப்படின்னு. ஸோ காதலுக்கு முன்னால் இல்லாத மதங்கள் காதலுக்கு பிறகு எப்படி வந்துருச்சு? நல்ல கொஸ்டின். எங்கள் அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க எங்களை 2 பேர்த்தையும். சரி சொல்லிட்டு தனியாக ஒரு வீடு மாற்றி தனியாக தான் இப்போ இருக்கோம் நாங்கள் 2 பேருமே. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் செயல்பட முடியாம செக்கி சீரழிச்சு சில்லாபின்னமாகி செருப்புடி வாங்குற நிலை வரும்போது வரும். 5 இயர்ஸ் வந்து நாங்க பிரிஞ்சிருந்தோம். அத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்ததுக்கு என்ன காரணம்? ஏன்னா நிறைய ட்ராமாஸ் நடந்துருச்சு. வீக்லி 1 வீக் அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. ஒரு வாரத்துல ஒரு தடவை அடிக்கலைன்னா அந்த வாரமே உங்களுக்கு போன மாதிரி இருக்காது. மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லலை. ஸோ ப்ளீஸ். ஒர்க்கு போயிட்டு வருவேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, அப்படியே பேச்சு வாக்கில் ஏதாச்சும் கோவம் வந்துடும், அதில் ஏதாச்சும் அடிச்சிடுவேன். சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்பா அவர் மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. டைமுக்கு வர மாட்டாரு. 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு இப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு 11, 12 அந்த மாதிரி ஆயிடும். நானும் வெயிட் பண்ணி பசங்களுக்கு பக்கத்து வீட்டில் சாப்பாடு வாங்கி ஊட்டி கொடுத்துட்டு நானும் அப்படியே படுத்துருவேன். ஏன் வரலன்னு கேட்டா வரமாட்டேனா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. நியாயமா? ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதனால எப்படி இருக்கு? லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ வேணப்பா. பட் 5 வருஷம் பிரிவு, அதுக்கப்புறம் எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. பசங்கங்க சார், அப்புறம் என்னோட ஃபேமிலி. அவங்க வந்து எவ்வளோ சண்டை போட்டாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் என்ன அளவு பேசுறாங்கன்னு ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. நீ செகண்ட் மேரேஜே பண்ணிக்கோ, நான் வந்து அந்த பழசெல்லாம் மறந்துட்டு உன் கூட சேருவேன்றதெல்லாம் நீ நினைக்காத அப்படின்னு. நீ வந்து என் கூட சேருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் தப்பு இல்லைன்னா சொல்லலை. இனிமேட்டு அப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன்னு ரொம்ப பண்ணாரு, கெஞ்சினாரு. எனக்கும் ஒரு ஓரமா இருந்துச்சு. அவங்களோட சேர்ந்துதான் வாழணும் அப்படிங்கறதுலயோ அல்லது அவங்க கட்டாயம் வந்துருவாங்கனோ எப்படி உறுதியா இருந்தீங்க? எப்படின்னா என்னை புரிஞ்சுக்கிட்டது அவங்க மட்டும். நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், அவங்களே ஃபோன் அட்டன் பண்ணலன்னா நானா ஃபோன் பண்ணுவேன். எடுக்கிற வரல பேசி அவங்கள்ட்ட திட்டுனாச்சும் வாங்கிட்டு ஃபோன் வச்சிருவேன். அதுக்கு முன்னால அவங்க ஏதாவது சொன்னா நீங்க கை நீட்டி இருக்கீங்க, சண்டைக்கு போயிருக்கீங்கல்ல. பிரிந்திருந்த காலகட்டத்தில் அவங்க திட்டும் போது நீங்க ஏன் திரும்ப திட்டவும்ல ஒண்ணும்ல பேசாம கேட்டுக்கிட்டீங்க? அப்போ எனக்கு திட்ட மனசு வரல. தப்பு பண்ணது நம்ம தானே. அது 4-5 வருஷம் அந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? அவங்க கிடையாது. ஸ்ட்ராங் ஹேண்ட் 1+1 ஹேண்ட். ஒய்யா உண்மையை நினைச்சேன், சிரிச்சேன். வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், பசங்க ஏதாச்சும் ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே, இது புள்ள. எவ்வளவு மிஸ் பண்ணீங்க உங்க ஒய்ஃபையும் குழந்தைங்களையும்? ரொம்ப நிறையா. என்ன அறியாமலே கண்ணுலேருந்து கண்ணீர் தண்ணி போயிட்டு இருக்கோம். தோக்கடிக்கிறது ஜெயிக்கிறது இல்லை குடும்பம். பிரிவு முடிவல்ல, புரிகிற போது அது இன்னொரு தொடக்கம்.